நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். முந்தன் தேசத்தின் குரல் தொலை தூரத்தில் அதோ செவியில் விழாதா? சொந்த வீடுன்னை வாவென்று அழைக்குதடா தமிழா. அந்த நாட்களை நினை, அவை நீங்குமா உனை? நிழல் போல் வராதா? அயல் நாடுந்தன் வீடல்ல விடுதியடா தமிழா. வானம் எங்கும் பறந்தாலும் பறவை என்னும் தன் கூட்டில், உலகம் எங்கும் வாழ்ந்தாலும் தமிழன் எங்கும் தாய் நாட்டில். சந்தர்ப்பங்கள் வாய்த்தாலும் அங்கு செல்வமரம் காய்த்தாலும் உள்மனத்தின் கூவல் உந்தன் செவியில் விழாதா? உந்தன் தேசத்தின் குரல் தொலை தூரத்தில் அதோ செவியில் விழாதா? சொந்த வீடுந்த வாசல் அடிமையடா தமிழா. அந்த நாட்களை நினை, அவை நீங்குமா உனை? நிழல் போல் வராதா? அயல் நாடுந்தன் வீடல்ல விடுதியடா தமிழா. அரவிந்த், என்ன பேசலாம்? ரமான் சார் உங்க பக்கத்துல நாங்க சொன்ன மாதிரி இருக்காரு. எல்லாத்துக்கும் முன்னாடி சார் ஒரே ஒரு சின்ன ரெக்வஸ்ட் சார், உங்களை ஒரு ஹக் பண்ணிக்கலாமா ப்ளீஸ்? ஷூர். அவ்வளோதான், இதுக்கப்புறம் எதுவுமே தேவையில்லை லைஃப் லைனுமே. நிறையா விஷயங்கள் சொல்லணும். ஆக்சுவலாக ரமன் சார் பேசினா இது 20 இயர்ஸாக தான் பேசிகிட்டு இருக்கேன். என் பார்க்குறவங்க கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, அப்பா அம்மா கிட்ட, எல்லார்ட்டையும், எங்கள் கூட இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும் அது எவ்வளோ எவ்வளோ பைத்தியமாக இருக்கும் அப்படின்னு. 20 வருஷமா பேசிட்டு இருக்கேன். எத்தனை வயசாகுது? ரோஜா எப்போ ஆரம்பிச்சதோ அதான் என் வயசு இப்போ வரைக்கும். சார் ஃபேன் அப்படிலாம் சொல்ல முடியாது சார், அதையும் தாண்டி. பட் உங்ககிட்ட நான் வந்து மியூசிக்கலாக எவ்வளோ பேர் எவ்வளோ கற்றுட்ருப்பாங்க, பட் ஹியூமனாக இம்பாசிபிள் சார் உங்களை மாதிரி ஒரு ஹியூமன் பீங். அது வந்து அதனால தான் இவ்வளோ வெறித்தனமாக நான் அவங்க மேலே இருக்கேன்றது உண்மையான காரணம் அது. ரொம்ப தேங்க்யூ சார். ஆக்சுவலாக நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பேசிகிட்டு இருப்போம். ஆக்சுவலாக ஒரு சார் வந்து ஆஸ்கர் அவார்டு வாங்குறதுக்கு முன்னாடி வாங்கும் போது அன்றைக்கி எங்களுக்கு எக்ஸாம், 12th எக்ஸாம் அன்றைக்கி ஹாஃப் இயர்லி எக்ஸாம், ஹாஃப் இயர்லி சம்திங் போயிட்டு இருந்தது. ஸோ ஒரு அனௌன்ஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சுட்டு நான் எக்ஸாம் பங்க் அடிச்சுட்டு அந்த ஸ்கூல் பக்கத்தில் இருக்கிற ஒரு வீட்டில் போய் நாங்கள் உட்காந்து பார்த்தோம். அவ்வளோ எக்ஸைட்மெண்ட். எக்ஸாம் பாஸ் ஆகி வாங்கியிருந்தா கூட அவ்வளோ சந்தோஷம் இருந்திருக்காது. ரியலி அவ்வளோ. இப்போ வந்து எனக்கு என்னமோ 20 ஆஸ்கர் வாங்கின மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. உங்களை ஹக் பண்ணதுக்கப்புறம் சார் இம்பாசிபிள் சார். ஒவ்வொருத்தரையும் ரமன் சார் வீட்டுக்கு கிராஸ் பண்ணும்போது நான் வந்து நினைப்பேன், சரி அந்த வாட்ச்மேன் எவ்வளோ லக்கி இல்லை, தினமும் ஒரு பார்க்குறாரு, கார் திறந்து ஒரு தேசமாக வாட்ச்மேன் வேலை கிடச்சாலோ டிரைவர் வேலை கிடச்சாலோ போய் சேர்ந்துடலாம் ரமன் சார் வீட்டில் அப்படின்னு தோணும். அது மாதிரி நினைக்கக்கூடாது. நீ வந்து சேர்ந்துன்னு வச்சுக்கோ, ஒரு வாரத்தில் போர் வச்சுக்கிறேன் மூஞ்சி பார்த்து. அப்படி இல்லை சார், கண்டிப்பாக நான் பார்த்துட்டேன். ஆக்சுவலி எல்லா ப்ரோக்ராம் ஹீரோயின்னு தான் சொல்லலாம். ஏன்னா அந்த வழி ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு இன்னும் அந்த ஸ்டாண்டர்ட் வரல. அது வாட் டிசைர்ட் ஸ்டாண்டர்ட் நான் நினைக்கிறோம் நடக்கணும்னு நினைக்கிறேனோ அந்த ஸ்டாண்டர்ட் இன்னும் நான் வரல. பட்
போயிட்டுருக்கேன் அந்த சைடு. பட் தேங்க்ஸ் ஃபார் த கைண்ட் வேர்ட்ஸ். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். சார் ஒரே ஒரு தடவை பேர் மட்டும். சார் அரவிந்த், காட் பிளஸ் யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த பாட்டு பாடும்போது எனக்கு வாலி சார் தான் ஞாபகம் வருது. ஐ திங்க் நான் ஃபஸ்ட்டு இந்த சாங் சுதேஷ் வந்து தமிழில் பண்ணோன்ட்டு அவர்கிட்ட போகும்போது அவரோட ஐடியா அது ஆக்சுவலி அந்த ஸ்ரீலங்காவில் கஷ்டப்படுறவங்களுக்கும் சேர்ந்த மாதிரி பண்ணலாம், ஏன்னா அவங்களோட நாடும் தமிழ்நாடுன்ற மாதிரி ஒரு டைரெக்ஷனில் ஒரு எடுத்து அதை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பாட்டு ரிலீஸ் ஆன உடனே பார்த்தீங்கன்னா எவ்ரிபடி சீம் டு செலிப்ரேட் தி சாங் ஸோ மச். ஸோ காட் பிளஸ் இஸ் சோல். தேங்க்ஸ் ஃபார் சிங்கிங் இட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். அண்ட் நாங்கள் வந்து சொன்ன மாதிரி தேசப்பற்று இருக்கக்கூடிய பாடல்கள் வந்து அதுவும் உங்களுடைய வாய்ஸில் கேட்கும்போது ஏதோ பண்ணும் சார், கடவுள் ஏதோ எங்கள் பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். 2 lines for us சார். நான் ஏன் பிறந்தேன், கண் ஏன் திறந்தேன், எனக்கே தெரியாதே. தேங்க்யூ வெரி வெரி மச். அண்ட் அரவிந்த், அவ்வளோதான், இந்த ஒரு நாள் போதும் என் லைஃப்பில். தேங்க்யூ ஸோ மச் சார். ஆல் தி பெஸ்ட். It's just the beginning for you. Woo! தேங்க்யூ ஸோ மச் சார்.